நாமக்கல் அருகே குடிநீர் தொட்டியில் தவறி விழுந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீதர் விவரிக்க கேட்போம். ஸ்ரீதர், வணக்கம். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. நாமக்கல் பரமத்தி சாலையில் போருபட்டி அணியில் வசித்து வருபவர் ரவிக்குமார் ஆசிரியத்தில் செயல்பட்டு வரும் திருவள்ளுவர் அரசு கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். என்ற மனைவியும் 3 வயதில் யாத்விக் ஆரியனும் 11 மாத குழந்தையான நிவின் ஆர்த்திக் என 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் மகன் யாத்விக் ஆரியன் வீட்டில் விளையாடு கொண்டிருந்த ஏற்கனவே திறந்து வைத்திருந்த நிலத்தடி தண்ணீர் தொட்டியில் எதிர்பாராத விதமாக குழந்தை யாத்விக் ஆரியன் இருந்துள்ளான். இதனை கண்ட அதிர்ச்சி அடைந்த அவரது அம்மா இந்துமதி தனது 11 மாத கை குழந்தையான நிவின் ஆர்த்திக்குடன் அங்கு 10 அடி அந்த தண்ணீர் விழுந்து குழந்தையை மீட்க முயற்சித்துள்ளார். அப்போது அவரும் கை குழந்தையை நாமக்கல் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் குடிநீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்த தனது 3 வயது மகனை காப்பாற்றுவதற்காக 11 மாத கைக்குழந்தையுடன் தாய் முயன்றிருக்கிறார். இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக 3வரும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் அக்கம்பக்கத்தினரை மிகவும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.